ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் ஜென் செட் பார்ட் 3. ஜங்குக் இப்போ நைட்டு வைன்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் அப்படின்னு தெரியாமையே வைன் ஜங்குக் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் தன்னோட ஃபுல் ஹார்ட்லேருந்து அவங்க வைனை எப்படி விரும்புகிறாங்க அப்படின்னு ரொம்ப நாகரிகமான ஒரு முறையில் வைன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வைன் தன்னை இந்தளவுக்கு ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்களான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ வைன் மேரேஜுக்கு இன்னும் 5 days தான் இருக்குது. ஜங்குக்கோட 2 அண்ணாவுக்கும் மேரேஜ் முடிச்சிட்டாங்க இந்த 15 daysக்குள்ளேயே. ஸோ வைனுக்கும் ஜங்குக்கு தான் இப்போ மேரேஜ். மார்னிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மேரேஜ் ஷாப்பிங்காக ஜங்குக்கோட மம்மி பாட்டிமா வீட்டுக்கு வர்றதா சொல்லிட்டாங்க. இதை பற்றி தான் இப்போ ஜங்குக் வைன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே ரேண்டமாக பேசிவிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு வைன் தூங்க போயிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக்கோட மம்மி ஜங்குக்கிட்ட சொல்கிறாங்க, குக்கி, அந்த பொண்ணை நீ பார்க்கவே இல்லை, ஃபோனில் பார்த்ததோட ஓகே சொல்லிட்ட, நேரில் பார்த்து பிடிக்கல கிடைக்கலன்னு எதுவும் சொன்னால் கொண்டு போடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி, யார் இப்போ பிடிக்கலன்னு சொல்ல போகிறது, அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜூன் காய் 2 பேரும் அவங்களோட ஒய்ஃப் கூட உட்காந்துக்கிட்டு, ஜங்குக், நாங்கள் 2 பேரும் டேடி சொன்ன பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இவங்க 2 பேருமே மல்டி பில்லியனர்ஸ், ஓன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட ஒய்ஃபெல்லாம், உன்னோட ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாமே, ஒர்க்குக்கெலாம் போக மாட்டேன்னு அவங்க பாட்டிமா கிட்ட சொல்லி மம்மிக்கிட்ட சொல்லிட்டாங்களாமே. அந்த பொண்ணு ஒர்க்குக்கு போக மாட்டாளா, வீட்டிலே உட்காந்துக்க போகிறாளா மம்மி மாதிரியே அப்படின்னு கேட்குறாங்க காய். உடனே ஜோன், மிடில் கிளாஸ் பொண்ணுடா, அதான் அந்த பொண்ணை டேடிக்கு பிடிச்சிருக்கான், நம்ம பாட்டிமா ஜாடையில் இருக்கிறதுனால. ஸோ டேடி ஜங்குக்கு ஒரு 500 கோடி சொத்தை எழுதி வைக்கிறதா சொல்லிட்டாங்களாம். அதுக்கு தான் அவன் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். மற்றபடி இவனாவது மிடில் கிளாஸ் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதாவது பரவாயில்ல. ஆனால் டேடி சொல்லிட்டாங்க, எப்போதும் போல் அவங்களோட 1500 கோடி சொத்தை அவங்க சொன்னதுபடியே யார் தன்னோட ஓன் காலேஜை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாதி சொத்தையும் மீதி பாதியை மற்ற 2 பேருக்கும் எழுதி கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. ஸோ 1500 கோடி பக்காவாக இருக்கும். இவனுக்கு ஒரு 500 கோடி எக்ஸஸாக டேடி செலவு பண்ணுறாங்க. நான் கூட முதல்ல கோபப்பட்டேன், அப்புறம்தான் புரிஞ்சு போயிடுச்சு எனக்கு, வேலைக்கே போகாத பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அதனால் அதை வச்சு சமாளிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஜூன். காயுமே சிரிக்கிறாங்க. அப்போ ஜங்குக் தன்னோட 2 பிரதர்ஸையும் பார்த்து முறைச்சிட்டு, அப்படி ஒரு நினப்பு இருக்கா உங்களுக்கு, சரிங்க நல்லா சரிங்க, உங்களை விட 6 வயசுக்கும் 8 வயசுக்கும் கூட இருக்க பொண்ணை கட்டிக்கிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா நான் எவ்வளவு சிரிப்பேன், சிரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கோபம் வருது காயோட ஒய்ஃபுக்கும் சூனோட ஒய்ஃபுக்கும். இருந்தாலும் ஜங்குக்கை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கம்முன்னு ஆயிட்டாங்க. ஜங்குக்கோட மம்மி வேகமாக ஜங்குக்கிட்ட போய், குக்கி, ஷாப்பிங் வாடா, பொண்ணை பார்க்கவே இல்லை நீ, ஷாப்பிங் பாரு, இது நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி, பொண்ணு நான் பார்க்கவே வேண்டாம், எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது எனக்கு காலேஜில், நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிளம்பிட்டாங்க. எதுக்காக பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, வைன் ஒருவேளை தன்னை பார்த்துட்டா மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயத்தில் ஜங்குக் அவாய்ட் பண்ணுறாங்க வைனை பார்க்குறதுக்கு. ஸோ மேரேஜ் அன்றைக்கி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது, மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வைன் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலாம், வைன் கிட்ட புள்ளி பண்ணதுக்கெலாம் சாரி கேட்டுக்கலாம் நினச்சிட்ருக்காங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் அவங்களோட 2 சிஸ்டர்ஸ் பாட்டிமா எல்லோரும் ஜங்குக்கோட மம்மி கூட போய் ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க. கூடவே ஜூன் காயோட ஒய்ஃபுமே வந்திருக்காங்க. 2 பேருக்கும் வைனை பார்க்கும்போது பயங்கர ஜெலஸாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழகான பொண்ணாக இருக்காங்க வைன். இப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு ரெசார்ட்டில் உட்காந்து லன்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. அந்த மால்லே இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போய் உட்காந்துருக்காங்க. பாட்டிமா தான் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. வைன் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு எழுந்து சிங்க் ஏரியா சைடு போகிறாங்க. வைன் போகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கிடுகிடுன்னு காய் ஜூனோட ஒய்ஃபும் நடந்து போயிட்டாங்க வைன் பின்னாடியே. வைன் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே சைடில் நின்று, பொண்ணே, கிம் வைன் தானே உன்னோட நேம், நீ என்னோட பிரதர் இன் லவ்வை மேரேஜ் பண்ணிக்க போறியா? ஆஃப்டர் ஆல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு மல்டி மில்லியனரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவ்வளவு ஆசையா உனக்கு?
உனக்கே தோண வேண்டாமா அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் போய் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு? இதில் வேற என் அங்கிள் ஆண்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி மேரேஜ் முடிச்சுட்டு நான் ஒர்க்குக்கு எங்கேயும் போக மாட்டேன் வீட்டிலே இருப்பேன்னு சொன்னியாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினப்பா அவங்க 2 பேரையும் பார்த்து பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ம் ஆமாம் அப்படி தான் சொன்னேன். ஏன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னோட மென்டாலிட்டி இப்படி தான் இருக்குதுன்னு உன்னை பார்க்கையிலே புரியுறது. நல்லா ஒரு சில்க் சாரியை கட்டிட்டு நல்லா அழகாக இருக்க பார்க்க. சாரியெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட் லுக்கில் கட்டியிருக்க. அதனால தான் என்னோட பிரதரின்ல உன்னை பார்த்து மயங்கி போயிட்டான் போல். அவனை மேரேஜ் பண்ணிக்கணுன்னு தான் எங்கள் 2 பேருக்கும் விருப்பம். எங்கள் டேடிக்கிட்ட சொல்லி ஜங்குக்கை மேரேஜ் பண்ணணுன்னே நாங்கள் எங்கள் ஃபோட்டோஸை கொடுக்க சொன்னோம். வெளியில் சொன்னால் அப்பட்டமாக தெரியும்னு சொல்லிட்டு ஜங்குக்குன்னு சொல்லாமல் பொதுவாக அவங்க பையனில் ஒருத்தவனை மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லோம். கடைசியில் அந்த ஜங்குக்கு எங்களை வேணான்னு சொல்லிட்டு போயும் உன்னையே மேரேஜ் பண்ணிக்க ஒத்துருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, ஒருத்து தான் நீ. அவன் உன்னை பார்த்த மயக்கத்தில் தான் எங்களை வேணான்னு சொல்லிட்டான் போல். தொலையட்டும். ஆனால் அங்கே வந்து நீ ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண முடியாது. எங்கள் 2 பேருக்கு 500 கோடியில் சொத்து இருக்குது தெரியுமா? ஓன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களை மாதிரி பொண்ணுங்க ஒரு வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு நிகராக மருமகனை எங்கள் பக்கத்துலேயே வந்து நீ நிற்க போகிற ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கும் போதே எங்களுக்கு தொலையட்டும். இதில் வேற ஒன்னே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எங்களோட ஃபாதர் இன்லா ஜங்குக்கோட நேமில் 500 கோடி சொத்து எழுதி வைக்க போகிறாராம். அப்படி என்னதான் மாயமந்திரம் போட்டியோ என்னோட ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும். ஜங்குக்கே நீ மாயமந்திரம் போட்டிருக்க, இவங்களுக்கு போட தெரியாதா? உன்ன மாதிரி பொண்ணுங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை. என்ன தான் பண்ணி மயக்கணும் அவங்க 3 பேர்த்தையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. மாயா லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, இவளை விடுதலை. ஆனால் நம்ம மாதிரி ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க பக்கத்தில் இவ வந்து நிற்க போகிறாளேன்னு நினைக்கையில தான் எரிச்சலாக இருக்குது. இங்கே பாரு, மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்து. உன்ன மாதிரி பொண்ணு எங்களுக்கு நிகராக மருமகன் அந்த வீட்டில் வந்துருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறோம். வேணும்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணம் தர்றோம், வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்துகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது இது? என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதுக்காக மிஸ்டர் ஜான் அவங்க ஒய்ஃபை அவங்க பையனுக்கு 500 கோடி சொத்து எழுதி வைக்க போகிறாங்க? ஐயோ, அந்த பையன் அப்போ பணத்துக்காக தான் என்னை மேரேஜ் பண்ணுறானா? இவங்க எனக்காக இதுக்காக பணம் கொடுக்கணும் பையனுக்கே. ஐயோ, என்னை வச்சு இவங்க எதுவும் பண்ண போகிறாங்களா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு புலம்பி போயிட்டாங்க ஒயின். ஒயின் பயப்படுறதுல தப்பில்லை. ரீசன், ஒயின் யாரோ ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லாமல் இருக்கும்போதே 500 கோடி சொத்தை தான் பையனுக்கு எழுதி தந்து ஒயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும் அப்படின்னு தானே நம்புவாங்க. அதே மாதிரி தான் ஒயினும் நினச்சிக்கிட்டு இப்போ பயப்படுறாங்க. எதுக்காக என்னை மேரேஜ் பண்ணிக்க 500 கோடி பணம் தர்றாங்க பையனுக்கு? அந்த பையன்ட்டு நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கான், ஒன்றும் புரியலையே. ஐயோ, இவங்க இவ்வளோ பெரிய பணக்காரவங்க பார்க்கலே தெரியுது. எத்தனையோ பொண்ணுங்க கிடப்பாங்க, என்னை போய் எதுக்காக மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு புலம்புறாங்க ஒயின். ரீசன் ஒயினுக்கு தெரியாது. ஒயினோட ஜாடையில் தான் ஜங்குக்கோட பாட்டிமா இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் தன்னோட பையனுக்கு ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் மேரேஜ் பண்ணி வைக்க ஆசைப்பட்றாங்க. ஆனால் ஒயினுக்கு அதை பற்றி தெரியாது இல்லையா? ஸோ பயப்படுறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் வந்து தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்து லிவிங் ஏரியாவில் தான் பாட்டிமா உட்காடுறாங்க. ஒயின் கிடுகிடுன்னு பாட்டிமா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஜங்குக்கோட அண்ணா ஒய்ஃப் 2 பேரும் சொன்னதை அப்படியே பாட்டிமா கிட்ட சொல்கிறாங்க. பாட்டிமா அப்போ நிமிர்ந்து உட்காந்து, ஆஹா, பணக்கார வீட்டு பொண்ணுங்கன்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் பிறந்த பொண்ணுங்களை மட்டம் தட்டுவாளுங்களா? பிச்சு போடுவோன்னு சொல்லு. அவளுங்க கிடக்கிறாளுங்க. அவளுங்க அந்த வீட்டுக்கு மருமகனா, நீனும் அந்த வீட்டுக்கு மருமக தான். இங்கே பாரு, பணத்துலையெல்லாம் கிடையாது ஹை கிளாஸ் லோ கிளாஸுங்கிறதெல்லாம். ஒவ்வொருத்தவங்களோட செயல்லையும் பேச்சுவார்த்தையிலும் அவங்க சிந்தனையிலையும் தான் இருக்குது. மனசு முழுக்க வக்ரத்தையும் அசிங்கமான புத்தியும் வச்சுக்கிட்டு அண்ணனுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தம்பியை கட்டிக்க முடியலன்னு வருத்தத்தில் கிடக்குறாளுங்க. இவளுங்க ஹை கிளாஸ் பொண்ணுங்களா? ஐயோ, 3rd கிளாஸ் பொண்ணுங்களை விட மோசமான ஆளுங்க இதுங்க. இதுங்கக்கிட்ட பணம் இருக்கிறனால இதுங்களை ரொம்ப நம்ம ஹை கிளாஸ்னு வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போமா? கழுதைங்க, அதுகளை தூக்கி போடங்கிட்டு
அவளுங்க 2 பேருக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மாப்பிள்ளை மேலே ஒரு கண்ணு இருக்கும் போல். அதனால தான் கல்யாணத்தை கெடுத்து விட திரியிறாளுங்க. அதுங்களையெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. 500 கோடி ரூபாய் சொத்து தர்றேன், நீ ஒயினை கட்டிக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளையோட மம்மி டாடி சொன்னாங்கன்னா நீ எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியம்னு யோசி. ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த மாப்பிள்ளையோட மம்மிக்கும் டாடிக்கும். கவலைப்படக்கூடாது பேபி. உனக்காக 500 கோடி சொத்தை பையன் பேரில் எழுதி வைக்கிறதா சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உன்னை பிடிக்கும் அந்த அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்குன்னு யோசிச்சுக்கோ. வருத்தப்படக்கூடாது. மாப்பிள்ளை உனக்கிட்ட ஃபோனில் பேசல, நல்லா தானே பேசுகிறாரு, இல்லை ஒரு மாதிரி பேசுகிறான் அந்த பையன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டிம்மா, ரொம்ப டீசெண்டாக தான் என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஓகே, அப்புறம் என்னமோ அன்னிங்களா வீட்டுக்கு வர்றதுங்க நல்ல பிள்ளைங்களும் இருக்குங்க, கெட்ட பிள்ளைங்களும் இருக்குங்க. சில வம்பு பிடிச்சதுங்க இந்த மாதிரிலாம் பேசும். ஹை கிளாஸு. பணம் இருந்தால் ஹை கிளாஸா? மூஞ்சியிலே துப்பி விட்ருவேணா. நீ கவலைப்படாது சொல்லும். நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் நீ ஹாப்பியாக இருக்க போகிற பாரு. அவளுங்கக்கிட்ட நீ சேராத, அவளுங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஒயினை சமாதானப்படுத்துகிறாங்க. ஒயினுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஓகே பாட்டிமா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 5 days லேட்டர் ஒயினுக்கும் ஜங்குக்கும் இன்றைக்கி ஜங்குக்கோட சொந்த ஒரு வெட்டிங் மஹாலில் தான் என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. மார்னிங் அதே மஹாலில் மேரேஜுக்கும் ப்ரிப்ரேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒயின் வந்து தன்னோட சிஸ்டர்ஸ் கூடயும் பாட்டிமா கூடவையும் இப்போ மஹாலுக்கு வந்துட்டாங்க. ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் ஒயினை ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மஹாலோட என்ட்ரன்ஸ்லேயே. ஒயின் வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இறங்கி நிற்கிறாங்க. ஜங்குக்கோட டேடியும் மம்மி தான் கார் அனுப்பி விட்டுருப்பாங்க ஒயினோட வீட்டுக்கு. ஸோ கார்லேருந்து கீழே இறங்கி மண்டபத்தையும் அந்த மண்டபத்தை சுற்றி இருக்கக்கூடிய கார்டன் ஏரியாவையும் பார்க்குறாங்க. பாட்டிமா சொல்கிறாங்க ஒயின்கிட்ட, அப்பா இந்த மஹால் ஜங்குக்கோட சொந்த மஹாலாம். இந்த மஹாலெல்லாம் கூட ஜங்குக்கோட நேமுக்கு தான் அவங்க டேடி நாளைக்கு மாற்றி எழுத போகிறாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க எனக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, உள்ளே வாங்க பாட்டி போகலாம், பிங்கி சியா வாங்க அப்படின்னு சொல்லி ஒயின் வந்து இப்போ அந்த மஹாலோட என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறாங்க. ஒயினை பார்த்ததும் தாங்கவே முடியல மிஸ்டர் ஜானுக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, ஃபோட்டோவில் பார்த்ததோடு சரி ஒயினை நேராக பார்க்க முடியல. ஏன்னா ஒயினுக்கு மிஸ்டர் ஜானை நல்லா தெரியும், அவங்க காலேஜில் தானே படிச்சிருப்பாங்க. ஸோ அடிக்கடி காலேஜை விசிட் பண்ண வரும்போது பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் ஜங்குக் தன்னோட டேடின்னு ஒயின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, மேரேஜை ஸ்டாப் கூட பண்ண பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி ஒயினை பார்க்க விடாமல் தடுத்திருப்பாங்க ஜங்குக். ஸோ மார்னிங் மேரேஜ் இன்றைக்கி பார்க்குறதுனால எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக் இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ ஒயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட டேடி ஜங்குக் மம்மி பக்கத்துலேயே என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டுருக்காங்க. இன்னும் கெஸ்டெல்லாம் வர ஆரம்பிக்கல, ரொம்பவே நெருக்கமான ரிலேட்டிவ்ஸ் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒயினை வார்மாக வெல்கம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஜங்குக்கோட மம்மி. சைட்லேயே நின்றுட்டு இருந்த ஜங்குக்கோட டேடி ஒயின்கிட்ட வந்து, அம்மு எப்படி இருக்க, நான் தான் மாப்பிள்ளையோட டேடி, என்னோடய காலேஜில் தானே நீ படித்த, பாரேன் நான் உன்னை கவனித்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஒயினுக்கு மிஸ்டர் ஜானை பார்த்ததும் மயக்கமே வந்துடுச்சு. ஐயோ என்னது இது, மிஸ்டர் ஜான் வில்லியம்ஸ்னு ஏதோ சொல்லிகிட்ருக்காரே, ஐயோ என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பி போயிட்டாங்க ஒயின். அந்த டைமில் மிஸ்டர் ஜான் ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சு பாட்டிமா அப்புறம் ஒயினோட சிஸ்டர்ஸ் எல்லாம் வாங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒயினுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐயோ இவங்களோட 3வது பையனா அந்த ஜான் ஜங்குக் தானே, ஐயோ அந்த புள்ளி பையனா, ஐயோ நான் மாட்டேன், மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அவனை காலம் போடுவான் இல்லையே, புள்ளி பண்ணியே கொண்டு போடுவான், ஐயோ இது என் பாட்டிக்கிட்ட எப்படியாவது சொல்லணுமே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஒயின். ஆனால் பாட்டிமா கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஒயினுக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 1 ஹவரில் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒயின் ரெடி ஆகணும். ஸோ மணப்பெண்ணோட ரூமுக்கு ஜங்குக்கோட மம்மி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒயினை. பாட்டிமா அப்புறம் ஒயினோட சிஸ்டர்ஸ்க்கு பக்கத்து ரூம்ஸை அலாட் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக் மம்மி ஒயின் கூட கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன், ஐயோ அந்த ஃபோட்டோவை நான் பார்க்கக்கூட இல்லையே சரியா, 1 டைம் பார்த்ததோட சரி, இவ்வளோ முட்டாளாவா நான் இருப்பேன், ஊர் உலகத்தில் என்னென்னமோ பண்ணுதுங்க பொண்ணுங்க,
நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவ, சரியான பயந்தாங்குழி. மாட்டிக்கிட்டேன். ஐயோ, நான் அந்த ஜங்குக்கு மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் காஸ்டியூம் டிசைனரும் வைன் கிட்ட வந்துட்டாங்க. வைன் அவங்கள பார்த்ததும் டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. ஹாய் பேபி, நாங்கள் தான் உன்னை மேக்கப் பண்ணிவிட வந்திருக்கோம். மிஸ்டர் ஜியானோட பர்சனல் டிசைனர்ஸ் நான். இவங்க வந்து உன்னை மேக்கப் பண்ண வந்திருக்க என்னோடய அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காஸ்டியூம் டிசைனர். வைன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஒரு ½ வைனை டிக்காக ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க, நான் நிறைய பொண்ணுங்களுக்கு மேக்கப் பண்ணியிருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி அமைதியாக எந்த பொண்ணும் இருந்தது கிடையாது. நொனான்னு எதையாவது பேசிக்கிட்டு நான் மேக்கப் பண்ண வந்திருக்கேன், ஆனால் அதுங்க ஏதோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி இதில் கரெக்ஷன் பண்ணணும், இதில் ஹைலைட் பண்ணணும்னு படுத்துங்க போட்டு. இப்போ என்னோடய ஒர்க்கை ஃப்ரீயாக உங்ககிட்ட தாம்மா முடிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக கோஆப்ரேட் பண்ணதுக்கு. அப்புறம் மிஸ்டர் ஜான் ரொம்ப கொடுத்து வச்சவர். உங்களை பார்த்ததுன்னுமே எனக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுறீங்க. அப்புறம் இனிமேல் வரக்கூடிய அக்கேஷன்ஸ்க்கு என்னையே கூப்பிடணும், சார்கிட்ட சொல்லி என்னோடய மேக்கப்பை பற்றி நீங்கள் புகழ்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். வைனப்போ கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸில் சாரீ ட்ராப் பண்ணி விட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அந்த டிசைனரும் கிளம்பிட்டாங்க. இப்படியே எகெயின் ஒரு ½ பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வைன் கிட்ட வர்றாங்க. நல்ல ஒரு அழகான ப்யூர் ஆல்மண்ட் கலரில் சாரீ வியர் பண்ணி நிறைய ஜுவல்ஸ் போட்டு ஜங்கு கூட மம்மி கொடுத்துட்டு போன அந்த ஜுவல்ஸை தான் போட்டிருக்காங்க வைன். எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ, என்ன அழகாக இருக்கா என் பேத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கிடுக்கிடுன்னு வந்து வைனை டைட்டாக ஹேக் பண்ணுறாங்க. பாட்டி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அந்த டைமில் கரெக்டாக சங்கு கூட மம்மி டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. பை காட், செம்மையாக இருக்குது வைனா. அச்சோ, இந்த சாரி என்னோட மதர் இன்லாவுக்கு அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னோட ஃபாதர் இன்லா வாங்கி கொடுத்தது. பத்திரமா நான் வச்சுருந்தேன் அவங்க நினப்பா. அதான் டிசைனர்கிட்ட அவங்க கொண்டு வந்த சாரியை வியர் பண்ண வேண்டாம், இதை பண்ணிவிடுன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு, என் அத்தம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குது என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கூட மம்மி வைனை வந்து டைட்டாக ஹக் பண்ணி, பாட்டிமா வாங்க வைனை கீழே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் என்ன பேசுகிறாங்க, என்ன பேச வர்றாங்கன்னு கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் பாட்டிமாவும் ஜங்கு கூட மம்மியும் இப்போ டவுன் ஃப்ளோர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜங்குக்கு ஒரு அழகான க்ரே கலரில் கோட் சூட் போட்டு ஒயிட் கலரில் ஷர்ட் போட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட இயர்ஸு, ஹேண்ட்ஸு, ஃபிங்கர்ஸு, நெக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டைமண்டில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ அழகாக சாமிங் லுக்கில் நின்றுட்டுருக்காங்க ஜங்கு. அவங்களோட லாங் ஹேரை அப்படியே ஜெல் போட்டு மேலே ஏற்றி கோம் பண்ணி ஒரு பிரின்ஸ் போல் நின்றுட்டுருக்காங்க. வைனுக்கு ஸ்டெப்ஸில் தன்னோட லெக்ஸை அப்படியே 1 by 1 வைக்கவே முடியல, பயங்கர ஷேக் ஆகுது. ஐயோ ஐயோ, என் வாழ்க்கையே போக போகுது. ஐயோ, அங்கே நின்றுக்கிட்டு இருக்கானே க்ரே கலர் சூட் போட்டுக்கிட்டு. ஐயோ, என்னது மாஃபியா கேங் லீடர் மாதிரி நிற்கிறான். ஐயோ, இவன் வாழ்க்கை முழுக்க நீ படுத்தி போடுவானே. ஒரு நிமிஷம் கூட நான் அவன்கிட்ட நிற்க மாட்டேன். ஏதாவது பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துகிறேன், இல்லை ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வைன் இப்போ ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கிறாங்க. ஏகப்பட்ட கெஸ்ட் வந்துட்டாங்க இந்த 1 ஹவருக்குள்ளே. அந்த ஹால் முழுக்க அப்படியே நிரம்பி வழிகிறாங்க சங்கு கூட ரிலேட்டிவ்ஸும், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லோரும். வைன் அவங்களெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ, இப்படி பேர் முன்னாடி வேணால் என்கேஜ்மெண்ட் பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்கிறது, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க எதுவும் பேச முடியாமல். அந்த டைமில் ஜங்கு கூட டேடி அழகான 2 வெல்வெட்டில் ரெடி பண்ண ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு பெரிய ட்ரெயில் வச்சு கொண்டுட்டு வராங்க. குக்கி, இதோ ரிங் எடுத்து என் மருமகளோட ஃபிங்கர்ஸில் போட்டு விடு, அப்புறம் வைன்கிட்ட அந்த ரிங்கை கொடுத்து உன்னோட ஃபிங்கரில் போட்டு விட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு வைனை பார்த்து அப்படியே ஒரு ஐஸை விங்க் பண்ணிக்கிட்டே, என்ன வைனா என் முன்னாடி வந்து அழகாக நின்றுக்கிட்டு இருக்க, நாளைக்கு நேரம்லாம் நீ என் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு ஹஸ்கி வாய்ஸில் ஜங்குக்கு வைனோட இயர்ஸில் சொல்லிவிட்டு அப்படியே சைடில் திரும்பி அந்த 2 பாக்ஸையும் தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டாங்க. ஜங்குக் வைனோட ரிங்கை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்து
ஒயினோட ஹேண்ட்ஸை கொடுக்க சொல்லி தன்னோட ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. ஒயின் அப்படியே 2 ஹேண்ட்ஸையும் டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் கவனிச்சு ஒயினை பார்த்துட்டு, என்னாச்சு இவளுக்கு? ஐயோ ஏதோ குட்டிக்கலாட்டா பண்ணிடுவாளே, கண்டிப்பாக இவளுக்கு என்னை பிடிக்காது, பயந்து நடுங்குவா. ஐயோ அவளோட ஹேண்ட்ஸை இந்தளவுக்கு க்ரிப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா, கொடுக்க மாட்டேன்னு. நான் விட்டுவேனா அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் ஒயினோட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சி டைட்டாக க்ரிப் பண்ணி அப்படியே இழுக்கிறாங்க. அவ்வளோதான், ஒயின் நடுங்கி போயிட்டாங்க. அப்படியே ஜங்குக் ஒயினோட ரிங் ஃபிங்கரில் ரிங்கை போட்டு விட்டுட்டு அப்படியே அவங்களோட ஃபிங்கர்ஸில் கிஸ் பண்ணி அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. ஒயினுக்கு ஐஸெல்லாம் டியரப் ஆகி போச்சு. ஐயோ வில்லன் வில்லன் என்னை பார்த்து சிரிக்கிறான், ஐயோயோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் அவங்களுக்கு போட வேண்டிய ரிங் எடுத்து ஒயினோட ஹேண்ட்ஸ் கிட்ட நீட்டுறாங்க. ஒயின் ஒரு ஷேக்கி ஹேண்டில் அந்த ரிங்கை எடுத்து ஜங்குக்கோட ஃபிங்கரில் போட்டு விடலாம் அப்படின்னு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் அப்போ தன்னோட ஃபிங்கர்ஸை நீட்டுறாங்க. ஒயின் ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸில் தன்னோட ஃபிங்கர் டச் பண்ணாமல் அப்படியே ரிங்கை மட்டும் அழகாக அந்த ரிங் ஃபிங்கரில் போட்டு விட்டுட்டு கம்மனை அந்த சைடு திரும்பி நின்றுக்கிட்டாங்க. ஜங்குக் அப்போ ஒயினோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை கொடுத்து அப்படியே டக்குன்னு தான் பக்கம் இழுத்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க. உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. ஐயோ இவன் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ டைம் ஆகட்டும், ரூம்குள்ளே போனதும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. இப்போ ஜங்குக் ஒயின் 2 பேரும் ஒரு சிங்கிள் மினி டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. நிறையா ஃபுட் வெரைட்டிஸ் வச்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு பைட் கூட ஒயினால் வைக்க முடியல. ரீசன் பயம். சுத்தமாக அந்த இடத்துல இருக்க பிடிக்கல ஒயினுக்கு. அப்படியே ஜங்குக்கை பார்த்து மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மிஸ்ஸஸ் ஜியான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இங்கே பாருங்கள், நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கிட்ட உங்கள் ஃபோட்டோவை கொடுத்து விட்டாங்க. அதில் நீங்கள் மீசை தாடியெல்லாம் வச்சுருந்தீங்க. அதனால் உங்களை அடையாளம் தெரியல எனக்கு. அதனால ஓகே சொல்லிட்டேன் மேரேஜுக்கு. உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆமாம், என்னை விட்டுடுங்க. மேரேஜ் வேண்டான்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுங்க ப்ளீஸ் அப்படின்னு மெதுவாக ஜங்குக் கிட்ட சொல்கிறாங்க ஒயின். அவ்வளோதான். ஜங்குக் அப்போ ஒயினை ஒரு கோல்டு ஃபேஸில் பார்த்து, எங்கே பாரு ஒயின், லாஸ்ட் மந்த் நீ என்னோடய காலேஜில் எனக்கிட்ட கேபினில் வந்து பேசையிலேயே சொன்னேன், எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, உன்னைய பார்த்த இந்த ஃபஸ்ட்டு சைட்லேயே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நினைவு இருக்குல்ல? அப்படி இருக்கும்போது ஏதோ புரியாமல் உன்னை புள்ளி பண்ணி விட்டுட்டேன்டி, அதுக்காக என்னை கடிக்க மாட்டேன்ப்பியா? தொலைச்சி விட்டேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட குடும்பம் ஓட்டணும், 4-5 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு என் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும். இல்லை இந்த சாஃப்டாக பேசிக்கிட்டு இருக்க ஜங்குக் பழையபடி மாறிடுவான். பழையபடி மாறினா என்னாகும் தெரியும்ல அப்படின்னு ஒயினை பயமுறுத்துறதுக்காக பேசுகிறாங்க ஜங்குக். ஒயின் நடுங்கி போயிட்டாங்க. இல்லை, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. என் வீட்டில் இருக்கவங்க, என் ரிலேட்டிவ்ஸ் கூட இங்கே வந்திருக்காங்க. என்னை நீங்கள் புள்ளி பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் என்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் உங்களை மேரேஜ் கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேன். ஆமாம், கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து தன்னோட ரூமுக்கு வேக வேகமாக கிளம்பிட்டாங்க ஒயின். ஜங்குக்கு பயங்கர இன்சல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒயின் தனியாக கிளம்புனதும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஜங்குக்கை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் டக்குன்னு தன்னோட டையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, என்ன இங்கே பார்த்துட்ருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட அண்ணா ஒய்ஃப் 2 பேரும் ஜங்குக்கும் ஒயினும் பேசிக்கிட்டதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, பாரேன் இந்த ஜங்குக் கோல்டி அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி சிரித்து சிரித்து பேசுகிறான்னு, இவனுக்கு சிரிப்பு வருமா அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தாண்டி தெரியுது. அப்பா, எப்படியாவது இவனை ப்ராக்கெட் பண்ணிப்பிடலான்னு பார்த்து கடைசியில் காயை கட்டி தொலைஞ்சிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. அதுக்கு ஹன்ஸு சொல்கிறாங்க, ஜூனை கட்டி தொலைஞ்சிட்டேன்னா அந்த விதி எங்கே போய் சொல்கிறது, நல்லா லட்டு மாதிரி இருக்காடி அந்த பொண்ணு, அவளை கட்டிக்கிட்டா நம்மளெல்லாம் ஜீந்து கூட மாட்டான் அந்த ஜங்குக், எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு எடுத்து விடணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் டக்குன்னு எழுந்து கிடுக்கிடுன்னு ஜங்குக்கிட்ட வந்து 2 சைடும் உட்காந்துக்கிட்டாங்க.
ஜங்குக் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, மாயா ஹன்ஷு என்ன வேணும் உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கு நல்லா தெரியும் மாயாவுக்கும் ஹன்ஷுக்கும் என்ன தான் ஜங்குக்கோட அண்ணா கூட மேரேஜ் நடந்திருந்தாலும் ஜங்குக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க ஜங்குக். ஸோ மேரேஜ் ஆகி இந்த 2 பொண்ணுங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கிட்ட ஆயிருக்கு. இந்த 20 டேஸில் முடிஞ்ச அளவுக்கு ஜங்குக்கை செடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக் எதுவுமே பேசலை. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, என்னாச்சு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, டக்குன்னு வாயினங்கிருந்து கிளம்புறா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க மாயா. அதுக்கு ஜங்குக் மாயாவை பார்த்து, பிரச்சனைனா தான் அவள் எந்திரிச்சு போகணுமா, நான் தான் அவளை ரூமுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹன்ஷு, ஒரு பிரச்சனையும் இல்லை, பேச்சுலர் பார்ட்டி நடக்குது, நாங்களும் வந்து அவங்க கூட மிங்கிள் ஆகிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருக்கும் தான் மேரேஜ் ஆகிடுச்சுல, அப்புறம் என்ன பிரச்சனை? அப்பா இது பேச்சுலர் பார்ட்டி, மேரேஜ் ஆனவங்களுக்கு கிடையாது பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு மாயா ஹன்ஷு 2 பேரும் பயங்கரமாக சொல்லி விடுறாங்க ஜங்குக் கிட்ட. ஜங்குக் எதுவும் பேச முடியாமல், ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆல்கஹால் எதுவும் எடுத்துடாதீங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ், என் அண்ணாங்க பக்கத்தில் நீங்கள் 2 பேரும் நிற்கணும், இல்லை என் டேடிக்கும் மம்மிக்கும் கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா வைன் டக்குன்னு ஜங்குக் பக்கத்தில் இருந்து டைனிங் டேபிள்லேருந்து எழுந்து தன்னோட ரூமுக்கு வந்ததை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆச்சு என் பேத்திக்கு, டைனிங் டேபிளில் மாப்பிள்ளை கூட உட்காந்துருந்தா என்னன்னு தெரில, டக்குன்னு எந்திரிச்சு உள்ளே போயிட்டா, இப்படி போகலாமா, என்ன நினப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க, மாப்பிள்ளைக்கு சங்கடமாக இருக்காது, முதல்ல என் பேத்திக்கிட்ட போய் என்னான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு வைனோட ரூமுக்கு வந்துட்டாங்க பாட்டிமா. அந்த டைமில் வைன் ரூம்குள்ளே போய் தன்னோட சாரீ எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்ரூம் எடுத்து அப்படியே வியர் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க மிரர் முன்னாடி. டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் வைன் கிடுகிடுன்னு போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பாட்டிமா தான் நின்றுட்டுருக்காங்க. டக்குன்னு வைன் பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ரூம்குள்ளே இழுத்து உள்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, பாட்டி இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலை பாட்டி, இவரை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிக்கு. ஏய் என்னடி சொல்கிற நீ, ஐயோ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிற, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு, மார்னிங் மேரேஜு, இப்போ போய் பிடிக்கலன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையோட ஃபோட்டோவெல்லாம் காட்டணுமே, 1 மாதமாக பேசிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளை கூட, இப்போ பிடிக்கலன்னு சொன்னால் கொண்டுப்பிடுவானுங்க நம்மளை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயோ இல்லை பாட்டி, நான் காலேஜ் படிக்கும்போது தினமும் ஒரு பையன் என்னை தொந்தரவு படுத்துகிறான், காலேஜ் ஓனரோட பையன்னு சொல்லுவேன்னா அது வேறு யாரும் இல்லை, என்னைய நாளைக்கு மேரேஜ் பண்ணக்கூடிய ஜங்குக் தான், அவனை எனக்கு பிடிக்காது, ஐயோ அவனை நான் மேரேஜ் பண்ணால் ஒரு வழி பண்ணி கொண்டே போடுவான், நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், ப்ளீஸ் ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு அழுகுறாங்க வைன். பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்குது கேட்டுட்டு. அம்மு என்னடா சொல்கிற, அந்த பையன் பேசுகிறதுக்கு பழகிறதுக்கெலாம் நல்ல மாதிரி தாம்மா தெரியுறான், ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக புரியாமல் உன்னைய தொந்தரவு பண்ணியிருப்பான் போல், அவன் எவ்வளவு ஆசையாக பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான் தெரியுமா, ஐயோ எனக்கு அப்படி தோணலைம்மா, சில பேர் ஒரு மாதிரி முரடனுங்க மாதிரி இருப்பானுங்க, ஆனால் நல்ல மனசு இருக்கும், கல்யாணம் வரையும் வந்துட்டு நிறுத்தக்கூடாது, புள்ளி பண்ணுறானுங்கிற காரணத்துக்காகலாம் கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதம்மோ, நான் வேணா அந்த பையன்கிட்ட சொல்லி என் பேத்தியை மேரேஜ் பண்ணிவிட்டு பத்திரமா பார்த்துக்கப்பா, சண்டை கிண்டை போடாத, வம்பு பண்ணாதன்னு சொல்லி வைக்கிறேன், அவங்க மம்மி டாடி உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க பழகுறாங்க, புரிஞ்சுக்கோ அம்மு, இதுக்காகலாம் கல்யாணத்தை நிறுத்த முடியாது, புரிஞ்சுக்கோ, புள்ளி பண்ணுறவங்களுக்கு கல்யாணம் ஆகாமையாக இருக்குது, பொண்டாட்டி அவனுங்க தான் தாங்குன்னு தாங்குவானுங்க, புரிஞ்சுக்கம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஐயோ இல்லை, இவன் தாங்கவே மாட்டான், என்னை தூக்கி போட்டு மிதிப்பான், இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, 3 முறை என்னை அடி கொடுத்துருக்கான், ஆமாம் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கூட ஒரு வாட்டி சீக்ஸை வீங்கி போய் பல்லு வலின்னு சொல்லி டாக்டர் கூட கூட்டிகிட்டு போனீங்கள்ல, அது இவன் போட்ட போடல தான், நான் வேணாம், அவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னா அழுகுறாங்க வைன். என் செல்லம் அழக்கூடாது, பெரிய இடம், தொலைச்சி கட்டிப்பிடுவாங்க நம்மளை, அவன் எந்த தப்பும் பண்ணதா எனக்கு இப்போ தெரியலை, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதம்மோ, இப்போ ஏதாவது உனக்கிட்ட தொந்தரவு பண்ணுறானா சொல்லு, அவனை வேண்டாம் நான் சொல்லிவிட்றேன், இப்போ தான் உனக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைன் பிக்குன்னு யோசிச்சுக்கிட்டே, ஐயோ
என்ன சொல்கிறாங்க பாட்டி? 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாலும் இப்போ பண்ணாலும் என்னை புள்ளி பண்ணது தானே இவன் பொல்லாதவன். பாட்டி ப்ளீஸ், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அழுகுறாங்க. பாட்டிமா இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, இங்கே பாரம்மோ, சரி நீ மேரேஜ் பண்ணிக்கோ. அவன்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஓகேவா? நார்மலாக உனக்கிட்ட வம்பு பண்ணான் கேலி பண்ணான்னு சொல்லிடலாம். ஐயோ, பெருசாக மேரேஜ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணத்தை டக்குன்னெலாம் நிறுத்துருவேன்லாம் சொல்ல முடியாது. எதுக்கு இப்போ வந்து சொல்கிறீங்க, முன்னாடியே சொல்லக்கூடாதான்னு கேட்டால் என்ன பண்ணுறது? பத்தாத குறைக்கு இவ்வளோ செலவுகளை நம்மளை பண்ண சொல்லிவிடுவாங்க. மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னால் நம்மளாலேலாம் இவ்வளோ அஃபோர்ட் பண்ணி செலவு பண்ண முடியுமா? அந்த காசு கேட்டால் என்ன பண்ணுறது? மேற்கொண்டு மான நஷ்ட வழக்கு போட்டுருவாங்க நம்ம மேலே. அவ்வளோதான், தொலைஞ்சோம். புரிஞ்சுக்கோ அம்மு ப்ளீஸ். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பணக்கார குடும்பம், நல்ல ஃபேமிலியாக தெரியுது பார்க்க. ஏதோ அந்த பையன் கொஞ்சம் மொரட்டுத்தனமாக இருந்திருப்பான் போல். இப்போ திருந்திருப்பான், மெச்சூரிட்டி வந்திருக்கும்ல. பாட்டிக்காக அம்மு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. வாயின் டக்குன்னு தன்னோட டியாஸை வாய் பண்ணிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. பாட்டிமா வாயினோட சிக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, செல்லம் அழக்கூடாது, மேரேஜ் பண்ணிக்கணும், ஏதாவது பிரச்சனைனா பாட்டி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக்கோட மம்மி தான் வைனுக்கு டுமாரோ போடக்கூடிய ஜுவல்ஸ் அப்புறம் சாரீஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. பாட்டிமா அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு பிரைட் ஸ்மைலில், வாங்க வாங்க வந்து மருமகளை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட மம்மி ஆசையாக வாங்கிக்கிட்டு வந்து, என் செல்லக்குட்டி ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டியா? பரவாயில்ல, இந்த பட்டு சாரி ஜங்குக்கு உனக்காகவே ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து செய்ய சொன்னது. இதில் இருக்க ஜரி ஒர்க் ஃபுல்லாக கோல்டில் செஞ்சது. ஆமாம், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் டைமண்டில் ரெடி பண்ணது தெரியுமா? ரொம்ப காஸ்ட்லி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 crores இந்த சாரியோட ரேட்டு. ஆமாம், ஜங்குக்கே பார்த்து அவன் ஒரு டிசைனர் வச்சு செஞ்சான். இப்போ கூட வந்தாங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அவங்க தான் அந்த சாரியை மேக் பண்ணது. அவனுக்கு அழகாக இருக்கும் இது. நாளைக்கு சூப்பராக ட்ரெஸ் பண்ணி ஜங்குக்கிட்ட வந்து நிற்கணும். ஏம்மா ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது உம்முனே இருந்தா, நாளைக்கு அப்படி இருக்கக்கூடாது, நல்லா பிரைட்டாக ஸ்மைல் பண்ணணும் செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. பாட்டிமாவுக்கு ஐஸே வெளியே வந்த மாதிரி இருக்குது. எதை? இந்த ஒரு சேலை 1.5 கோடியா? தொலைஞ்சிச்சு. எப்படி இடத்துல என் பேத்தி கல்யாணம் பண்ணிட்டு போகிறா? ஆஹா, ஜங்குக்கோட பாட்டிமா மாதிரி என் பேத்தி இருக்கிறா போல். அதனால தான் இவ்வளோ பாசமாக இருக்காங்க ஜங்குக்கோட மம்மியும் டேடியும். கெடுத்து வச்சவ என் பேத்தி அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க பாட்டிமா. வாயின் எதுவுமே பேசலை, ஒரு ஃபெயிண்டான ஸ்மைலை அப்படியே ஜங்குக் மம்மியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் பாத் பண்ணிவிட்டு தூங்குறேன் ஆண்டி, இதெல்லாம் நான் அந்த ரேக்கில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் பாத்ரூமுக்கு போயிட்டாங்க. ஜங்குக்கோட மம்மி பாட்டிமாவை பார்த்து, நான் கிளம்புறேன், நீங்கள் வைன்கிட்ட பேசிகிட்ருங்க, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் மம்மி கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் பேச்சுலர் பார்ட்டியில் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. வைனா உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு நான் ஐயோ அந்த வாழ்க்கையை நினைக்கும் போதே குஷியாக இருக்குது. ஒரு 3 வருஷம் உன்னைய புள்ளி பண்ணி தொலைஞ்சிட்டேன்டி, அதனால் என்னை பார்த்தாவே நீ நடுங்குற. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எப்படியாவது உனக்கிட்ட மட்டுமாவது நான் ஒரு சாஃப்டான பர்சனாக நடந்துக்க பார்க்குறேன். என் செல்லக்குட்டி என்ன அழகாக இருக்க. ஐயோ, இவ்வளோ ஒரு அழகின்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா உன் சைடே வந்திருக்க மாட்டேனே. உனக்கு மட்டும் சாக்லேட் பாயாக நான் மாறி இருந்திருப்பேன். ஐயோ, அப்போ என் கூட இருந்தானுங்களே ஜிமினும் தாய் ஹாங்கும் சேர்ந்துக்கிட்டு என்னை நல்லா உரண்டழுத்து என்னை நல்லா உசுப்பேற்றி விட்டு உன்னையே தான் நான் கருவம் கட்டிக்கிட்டு தேவையில்லாமல் உரண்டழுத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, நீ ஒருத்தி தாண்டி என்னை சீண்டாமல் பாட்டுக்கு திரிவ. அந்த கடுப்பு எனக்கு. ஊரில் உள்ளவங்க எல்லாம் என்னை பார்த்து சொல்லிவிடும்போது இந்த குண்டச்சி எதுக்கு என்னையை பார்க்க மாட்டேங்கிறானுங்கிற கடுப்பில் உங்ககிட்டயே தான் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். அறிவு கட்ட முட்டாள்னா. அப்போ கூட உன்னை கவனித்து பார்த்து உன் அழகில் நான் மயங்கி தொலையலை. இப்போ போய் புள்ளியெல்லாம் பண்ணி ஒரு வழி உன்னை பண்ணதுக்கப்புறம் உன் அழகை பார்த்து மயங்கியிருக்கேன். எப்படி என்னை உனக்கு பிடிக்கும்? தொலையட்டும், எப்படியாவது என்னை லவ் பண்ண வச்சுடுவேன் உன்னைய. 4-5 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு உன் கூட ஹாப்பி லைஃப்பை நான் லீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஜங்குக் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு சைடில் இருக்கக்கூடிய பார் சைடு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்வர் வேகமாக ஜங்குக்கு பிடிச்ச ஒரு பிராண்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க கிளாஸில். ஜங்குக் அதை பார்த்துட்டு, இன்றைக்கி வேண்டாம் எனக்கு, எடுத்துகிட்டு போ.
ஆரஞ்சு ஜூஸ் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட 2 அண்ணிங்களும் அழகாக ஜங்குக் சைடில் வந்து உட்காந்துக்கிட்டு, என்ன ஜங்குக் பேச்சுலர் பார்ட்டியில் ஆல்கஹால் எடுத்துக்காமையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிறதில்ல, விடிஞ்சா கல்யாணம், என்னோட பொண்டாட்டி கூட ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும் மார்னிங். அப்போ போய் நான் டிப்ஸியாக உட்காந்துருந்தா அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் நான் ஆல்கஹால் எடுத்துக்கல. இதெல்லாம் என்ன போதை? என் பொண்டாட்டி ஆக போகிறாளே, அவகிட்ட இருக்குது என் போதை முழுக்க. அவகிட்ட போனாவே எனக்கு போதும், கிறுகிறுப்பு தன்னால் வந்துடும். நீங்கள் 2 பேரும் அண்ணன் கூட உட்காராமல் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மாயா ஹன்ஷுவை பார்த்து ஜங்குக். அப்போ மாயா ஹன்ஷு 2 பேரும் சும்மா சும்மா நீங்கள் சிங்கிளாக உட்காந்துருக்கீங்களேன்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சு போங்க, அனங்காரன்கள்கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருங்க, சும்மா வந்து நீ தொந்தரப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் எழுந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டாங்க. தயாங் ஜிமின் 2 பேரும் ரொம்ப குஷியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் போய் அவங்கக்கிட்ட உட்காந்து, என்னடா என்றைக்கும் இல்லாமல் இவ்வளோ குஷி மூட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தேங்க் சொல்கிறாங்க, டேய் உன்னோட பொண்டாட்டி ஆக போகிற பொண்ணு இருக்காளே ஒயின்னு, நம்ம புள்ளி பண்ண பொண்ணு தானே அது அப்படின்னு சிரிக்கிறாங்க. டேய் உங்கள் 2 பேரையும் என்னோட அத்தை பையன் மாமா பையனு கம்முன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே ஃப்ரெண்டாக போயிட்டீங்க 2 பேரும். என்ன புள்ளி பண்ணிங்கன்னு நினைவுப்படுத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டி முன்னாடி இதுன்னு சொல்லிவிடாதீங்க, சும்மாவே உள்ள விட்றேனே பார்த்தா அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். அப்படி போடு, அதானே பார்த்தேன், என்னடா அது ஒயின்னு ஜங்குக் பக்கத்தில் இவ்வளோ தைரியமாக நிற்கிறான்னு. சும்மா சொல்லக்கூடாது, அந்த குண்டு பொண்ணு ஒயின்னு உன் பக்கத்தில் இப்போ நிற்கிறா. டேங்கப்பா, அந்த பொண்ணா இந்த பொண்ணுங்கிற அளவுக்கு கிராஸ்டிக் சேஞ்சுடா. டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா, எங்களுக்கு முன்னாடி நீ பார்த்துப்பிட்ட, அதனால் உனக்கு பொண்டாட்டி ஆக போகிறா ஒயின்னு. இல்லை எங்களுக்கு பொண்டாட்டி ஆயிருப்பா, உனக்கு அக்காவோ தங்கச்சியாவோ ஆயிருப்பா அப்படின்னு சிரிக்கிறாங்க டேயாங்கும் ஜிமினும். ஜங்குக்கு கோபம் வந்துடுச்சு. டேய் மார்னிங் பல்ல காட்டிக்கிட்டு ஃபோட்டோவில் நிற்கணும், பல்ல ஃபுல்லாக உதுத்துறாமல் பார்த்துக்கோங்க, எனக்கு கோபம் வருது அப்படின்னு அதட்டுறாங்க. 2 பேரும் கல் பண்ணிவிட்டு, தொலைது விடு. ஒயினோட சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காளுங்கள்ல, மினி சியா, அவளுங்களை பிடிச்சிருக்குடா எங்கள் 2 பேருக்கும், நீ ஏதாவது கரெக்ட் பண்ணி விடுறா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு கட்டவனுங்களா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஒயினுக்கு தங்கச்சிங்கன்னா உங்களுக்கு தங்கச்சிக்க தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். யார் இந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்குறது, ஆளப்பாரு, எனக்கு மினி அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். உடனே டயாங் எனக்கு ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு பேசவே முடியலை. கெட்டு ஒழிங்க, என்னம்மா பண்ணுங்க, எதாக இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுங்கடா. என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் தங்கச்சிக்கிட்ட ஏதாவது போய் உரண்டழுத்தீங்க, நான் என் அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்கெல்லாம் பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தயாங்கும் ஜிமினும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ரைடு விட கம்முன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பார் செக்ஷனில் இருக்கக்கூடிய சர்வர் வந்து ஜங்குக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அந்த ஆரஞ்சு ஜூஸை வாங்கிக்கிட்டு அப்படியே சிங்கிள் சோஃபாவில் சாஞ்சு உட்காந்து அழகாக தன்னோட ஜூஸை சிப் பண்ணிகிட்ருக்காங்க. தூரத்துலேருந்து மாயா ஹன்ஷு 2 பேரும் அப்படியே 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. இந்த நைட்டோட நாம் 2 பேரும் ஜங்குக்கு ஒய்ஃபு. இந்த பவுடர் மிக்ஸ் பண்ண ஜூஸை அழகாக குடிச்சிக்கிட்டு இருக்கான் பாரு ஜங்குக்கு. குடித்து முடித்ததும் அழகாக அவன் ரூமுக்கு போவான். பின்னாடியே நாம் 2 பேரும் போகிறோம், அவன் கூட ஒரு 1 நைட் ஸ்டாண்டை முடிக்கிறோம். வெளியே காத்தால் ஊருக்கே அது தெரியும். அப்புறம் என்ன, நம்ம 2 பேர் ஹஸ்பண்டையும் டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு அங்கிள் ஆண்டியே ஜங்குக்கு நம்மளை மேரேஜ் பண்ணி வச்சுடுவாங்க. அழகாக நாம் 2 பேரும் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக தெரியலாம். அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு ஒயின் இருக்காளே, அவங்க வீட்டில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஜங்குக்கு. ஏன்னா அந்த வேலையை தானே பார்க்க போகிறோம். எப்படியாவது ஜங்குக்கு ரூமுக்கு போகும்போது அழகாக அவன் ரூம்குள்ளே நம்ம போயிடணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக் அந்த ஃபுல் கிளாஸ் ஜூஸையும் குடித்து அப்படியே சைடில் வச்சுட்டு ஹாயாக சாஞ்சு உட்காந்துட்ருக்காங்க தன்னோட சோஃபாவில். அப்போ தயாங் ஜிமின் 2 பேரும் ஓகே நாங்கள் ரூமுக்கு போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸி ஆகிடுச்சு, இப்போ போய் படுத்தா தான் மார்னிங் இயர்லியராக எந்திரிக்க முடியும், இல்லாட்டி குப்புறப்படுத்து தூங்கிடுவோம், ஸோ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினும் டயாங்கும் எழுந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. ஜங்குக் இப்போ அப்படியே சாஞ்சு உட்காந்து
ஆ, என்னது இது? ஆரஞ்சு ஜூஸ் தான் குடித்தேன், ஒரு மாதிரி இருக்குது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து உட்கார்றாங்க ஜங்குக். அப்போ மாயா ஹன்ஷு 2 பேரும், ஏய் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, உட்காந்துட்டு இருக்கும்போதே இங்கிட்டும் அங்கிட்டும் நெளிஞ்சிட்ருக்கான், கண்டிப்பாக ரூமுக்கு வந்துடுவான், அவனுக்கு முன்னாடியே நம்ம அவன் ரூமுக்கு போயிடலாம், அப்போ தான் சந்தேகம் வராது, வா அப்படின்னு சொல்லிட்டு ஹன்ஷு மாயாவை கூட்டிட்டு இப்போ ஜங்குக்கோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் வந்து தன்னோட நெய்யில் பைட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ, கண்டிப்பாக பாட்டிமா என்னை பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. கல்யாணம் மட்டும் பண்ணியாச்சு, அவ்வளோதான், ஹஸ்பண்டுங்கிற உரிமையை வச்சுக்கிட்டு ரொம்ப படுத்துவான் என்னையை போட்டு. ஒரு நாளும் இந்த ஜியானை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி. முதல்ல நான் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துகிறேன். ஏன் நான் பயப்படணும்? நான் இப்போ போய் மிஸ்டர் ஜான்கிட்டையும் அவங்க ஒய்ஃப்கிட்டையும் ஜங்குக்கு பற்றி சொல்லி நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக வந்து தன்னோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பயங்கரமான ஷாக் வைனுக்கு. ஆப்போசிட்டில் ஜங்குக் நின்றுட்டுருக்காங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.